வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழர் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்க காத்திருக்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 66வது அதிகாரமாக உள்ள வினை தூய்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 660வது திருக்குறளை கண்டு தெளிவடைய காத்திருக்கின்றோம். வினை தூய்மை என்பதற்கு நற்செயல்களை செய்து நல் பெயர் ஈட்டுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் 660வது திருக்குறளுக்கு செல்வோம். சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்துள் நீர் பெய்திரியை அற்று. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்துள் நீர் பெய்திரியை ஏற்று. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் அறிவோம். தீய வழியில் பொருளினை ஈட்டி அதனை சேமித்து வைக்க எண்ணுவது என்பது சுடாத ஒரு களிமண் பாத்திரத்தில் நீரினை சேமித்து வைப்பதற்கு ஒப்பாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: தீய வழியில் பொருளினை ஈட்டி அதனை சேமித்து வைக்க நினைப்பது என்பது சுடாத களிமண்ணால் ஆன ஒரு குடுவையில் நீரினை சேமித்து வைக்க நினைப்பதற்கு ஒப்பாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, தீய வழியில் நாம் பொருளினை சேர்த்தால் அது நம்மை விட்டு சென்றுவிடும். நேரிய வழியில் நாம் பொருளினை சேர்த்தால் அப்பொருள் நம்மிடமே நிலைத்து நிற்கும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றிக்கனியினை ருசிப்போம். நன்றி, வணக்கம்.